ஸோ ஜூலி சாமோட ரூமுக்கு என்டர் ஆகின உடனே பார்க்கும்போது எல்லாம் தெரியும். எல்லா திங்ஸும் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ். அவன் இறுதி சடங்குக்கு நிறைய ஃப்ளார்ஸ் இருந்திருக்கும். அது மட்டும் அவங்களோட ஃபோட்டோவில் நிறைய இருந்திருக்கும். அவள் சாம் கிட்ட சொல்கிறா, உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் அவங்க பேக் பண்ணிட்டாங்க. அவனுக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது. உண்மையாவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவளால் அதை எக்ஸ்பிளைனும் பண்ண முடியல. ஏன்னா நீ செத்துட்ட, அதனால தான் அவங்க பேக் பண்ணியிருக்காங்கன்னு. உனக்காக நிறைய ஃப்ளார்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, நீயும் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறான். ஆனால் சாம்கிட்டே எப்படி சொல்கிறது, நம்ம அவனோட இறுதி சடங்குக்கு போகவே இல்லையே அப்படின்ட்டு ஒரு கில்ட்டி ஃபார்ம் ஆகுது. அப்போ சாம் உடனே, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருந்தேன், செகண்ட் கபோர்டில் ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறா. எல்லா கபோர்டையும் ஓப்பன் பண்ணால் எல்லாமே காலியாக தான் இருக்குது. கஷ்டப்பட்டு தேடி அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆஃப் பிங் புக்காக இருக்கும். ஆல்ரெடி சாம் ஒரு ஆஃப் சைடு புக்கை அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாள். பட் இப்போ அதை அவள் தொலைச்சிருவா. இன்னொரு சைடு இப்போ அவளுக்கு கிடச்சிருக்கும். சாமும் அவகிட்ட நைட் ஃபுல்லாக பேசி நைட் ஃபுல்லாக